செட்டிநாடு ஸ்பெஷல் பழக்காய் போட்ட மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? மண்டி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மாங்காய் இருந்தால் எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், குடமிளகாய் சேர்த்துக்கலாம், வெள்ளை கொண்டக்கடலை சேர்ப்பாங்க, வெள்ளை மொச்சை சேர்ப்பாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய். இங்கே பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாய் தூள் ரொம்ப சேர்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பச்சை மிளகாய் தான். நான் செய்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா குண்டு குண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம புளி சேர்த்துக்கிறதுனால தக்காளியோட அளவு கம்மியாக சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு 2 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நமக்கு எடுத்து வச்சுருக்க காய்கறிகள்லாம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் கத்திரிக்காய் அண்டு முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். வெண்டைக்காயை மட்டும் வேறொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருகை மட்டும் விட்டுறக்கூடாது. வெண்டைக்காயை வதக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி கரைஞ்சி கூழாக போயிடும். இந்த காய் அப்படியே எண்ணெயிலே ஒரு லைட்டாக மடங்கி வெந்து வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லைங்க, அரிசி களைஞ்ச தண்ணி. அதை தான் இதில் ஊற்றி காய்கறிகளை நல்லா வேக விட போகிறோம். பச்சை தண்ணியும் ஊற்றி நம்ம வேக விடலாம். ஏன் கழனி தண்ணி ஊற்றி வேக விடுறோம்னா கொஞ்சம் கொலகொலப்பாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காண்டி இந்த கழனி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, வாயில் எடுத்து வச்சா அப்படியே வலிக்கிட்டு உள்ளுக்க போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி பதத்துக்கு காய்கறி நல்லா வேகணும். ஓரளவுக்கு காய்கறிகள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சக்தி சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த மண்டிக்கு இந்த சக்தி சாம்பார் தூள் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கும் பிடிக்கும். அதனால் இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சாப்பாடு கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரசத்துக்கு நீங்கள் எதுக்கு வேணால் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் பொடி வாட போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கசகசன்னு வச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கழனி தண்ணி இதில் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இதில் மாங்காய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புளியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சுருக்குன்னு இருக்கும். மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லை, நான் அதனால மாங்காய் இதில் ஆட் பண்ணிக்கல. பிறகு காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே புளி ஒரு சொலை ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த புளிக்கரைசலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை புளி ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். எவ்வளோ வெஞ்சனம் செஞ்சு வச்சுருந்தாலும் என்ன சுருக்குன்னு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ரெசிப்பியை ஒரே ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களை ஓயாமல் இதை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.